நினைக்கிறேன் கூண்டு மரவேலிகளும் பங்கு வைத்தோம் பார்க்கும்போது பங்கு கிடைக்க மாட்டேங்குது. அப்படியா? ஆமா. இத பாருங்கப்பா, எங்க பார்த்தாலும் பங்குலதான் பிரச்சனை. என்னமா செய்வது? அதற்காக நீங்கள் சண்டையிட வேண்டாம். அது எப்படி சண்டையிடம் இருப்பது? அமிர்தத்தை என் கையில் தாருங்கள், நான் உங்களுக்கு சரிபாதியாக. இந்த பொண்ணு என்ன கேட்டா? பங்கவன ஒண்ணு ஏன் கேட்டா? என்ன கேட்கலடா, நம்மகிட்ட என்ன சொன்னா? இப்போ அமிர்த கொடுங்கன்னு சொன்ன கொடுக்கலாமா? அண்ணே, சீறி வரக்கூடிய பாம்பை நம்பினாலும் சரிதான், சிரிக்கக்கூடிய பெண்கள் நம்ப கூடாது. ஆமாண்ணே. அண்ணே, அப்படின்னா பெண்கள் எல்லாம் சிரிக்க கூடாதுன்னு சொல்லுங்க. சிரிக்க கூடாதுன்னு சொல்லல, சிரிக்கணும், அளவோடு சிரிக்கணும். ஆமா. ஓஹோ, வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும். வயிறு கொஞ்சம் சிரிப்பவர் மனித ஜாதி. சரி, வயிறு சிரிப்பம் மிருக ஜாதி. மனித ஜாதி. அது மட்டுமா சொல்லிக்கிறேன்? வேற என்ன? ஆவணி நம்ம தாவணி நம்ப கூடாது. ஏன் நம்ப கூடாது? ஆவணி நம்ம படி கிடைக்கும், தாவணி நம்ம அடி கிடைக்கும். நிச்சயமா கிடைக்கும். அது மட்டுமா? வேற என்னன்னே? ஆளகால் விஷயத்தை நம்பலாம், ஆற்றையும் பெரு காற்றையும் நம்பலாம், கொல்லுமாவது வேங்கி புலியை நம்பலாம், காலனால் வேண்டுகின்ற கள்ள மரப அப்படி தூதுவரை நம்பலாம். செயல் அகட்டி உடல் மினுக்கி வரக்கூடிய பெண்களை நம்பினால் அது நம்ம நிலைமை இல்லை. அது என்ன செயல்? நகட்டி வரக்கூடிய மாதர்கள். செயல் என்றால் என்ன? செயல் என்று சொன்னால் விழி, விழி என்றால் கழி. சரி, நாங்க ஒரு வரிசை. அசுரர்களே, என்ன? நீங்கள் எல்லோரும் ஒரு வரிசை. வரிசையாக இருந்து கையை கட்டி கண்ணை மூடி ஒரு கையை நீட்டி பயபக்தியோடு இருக்க வேண்டும். அப்படி இருந்தா கடைசியில் யார் ஒருவர் கண்டிருக்கிறீர்களோ அவர்களுக்கு அமிர்தம் கொடுத்து நான் என் வாழ்க்கை கணவனாகவே ஏற்றுக்கொள்வேன். சத்தியமா? 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 நிச்சயமா? சத்தியமா? சத்தியமா? அக்கா சத்தியமா? தாத்தாவாது பெரிய ஆடு. ஆமா, சத்தியம் தனியா? சத்தியமா ஆகிட்டு வேண்டி கண்ணை மூடி வாயை பொத்தி அப்படியே அமர்ந்திருக்கிறார்கள். அந்த சமயத்திலே பார்த்தார் மாயவனாகி இந்த மோகினியானவள் நினைக்கிறாள், அதாவது இந்த அமிர்தத்தை இந்த அசுரனுக்கு கொடுக்கலாமா? அது எப்படி கொடுக்கலாம் என்று சொல்லி அமிர்த சாப்பிடுறதுக்கு முன்னால இந்த நிலை நிக்கிறாங்க. சாப்பிட்டு யாரையாவது விட்டு வைப்பானா? யாரையே மாட்டா. ஆகினால் அப்படி என்று அமிர்தத்தை தெய்வாதேவர்கள் வரிசைகளை பங்கிட்டு கொடுத்தார். தெய்வனுடைய வரிசையும் தீர்ந்தது, தெய்வ அமிர்தமாக தீர்ந்தது. மாயமாக வந்த மோகினி மாயமாகவே மறைந்தார். அதே நேரத்தில் அமிர்தம் வரும் வரும் என்று பார்த்துக் கொண்டிருந்தார்கள் இந்த அசுரர்கள். அண்ணே, உனக்கு கிடைச்சதா? உனக்கு கிடைச்சதா? நானும் கையை நீட்டிட்டே தான் இருக்கிறேன், ஒண்ணும் கிடைக்கல. எனக்கும் கிடைக்கல. உனக்கு? எனக்கு இதுவரை ஒண்ணுமே கிடைக்கல. உனக்கு ஒண்ணும் கிடைக்கல. உனக்கு இன்னும் ஒண்ணும் கிடைக்கலையா? இல்ல. உனக்கு அப்படியா? அண்ணே, அப்படின்னு சொன்னா இந்த அமிர்தத்தை யாரிடம்
தினம் எப்படியடா சாப்பிடுவது? இப்பதான் சாப்பிட்டு இருக்கிறான். ஆமா, அது தொண்டை கீழே போயிருக்காரு. சரிதான். 2 காலை பிடித்து ஓங்கி தலைகளை அடி அவன் கைக்கிடுவான். நீங்க எல்லாரும் வாரி நக்குங்க. எச்ச உலகத்தில் நன்மை கிடையாது. ஆண்டே, இந்த தேவாதேவர்கள் இதோடு விட்டுவிடக் கூடாது. மயில இறகு போடணும். மயில் இறகு போடுமா? எப்படி போடும்? மயில பிடிக்கணும், காலுக்குள்ள மிதித்து வைக்கணும். அப்படி. இறக்கை ஒண்ணா எடுக்கணும். ஏன்னு தேவர்களை கொடுமை செய்கிறார். சரிதான். தேவர்களை கொடுமை செய்ய பார்த்தார்கள் இந்த தேவாதேவர்கள். தேவர்கள் மறுபடியும் மாய்வனாகிய கண்ணனை முறையிடுகின்றார். இறைக்கின்றார் மாயவனாகிய கண்ணன். என்ன நினைக்கின்றார்? தேவாதேவர்களை காப்பாற்றுவது நமது கடமை. நிச்சயமாக அசுரர்களை கண்டிப்பது நமது கடமை. அம்மா என்று சொல்லி தனது வலது கையில நீங்காது தரித்திருக்கும் சுதர்சனம் என்று சொல்லக்கூடிய சக்கரத்தை பாதாள லோகத்திலே விடுகின்றார். பாதாள உலகத்தில் ஆண்வர்க்கம் இல்லாமல் அழைத்து வருகிறது. சக்கரத்திற்கு பயந்தோடி அசுரர்கள் உயிர் பெற்றார்கள், எரித்தவர்கள் உயிரிழந்தார்கள். அதிலே படித்தவர்களுக்கு காட்சி கொடுக்கிறார். சரிதான். அதிலே சகன் ராட்சசி என்று சொல்லக்கூடிய பெண்மணியானவள் அந்த சக்கரத்தை கண்டு அறிவோம் நமோ நாராயணா என்று நாராயண மந்திரத்தை சொல்ல அந்தவளுக்கு மட்டும் காட்சி கொடுத்து விட்டு திருப்பார் கடலில் சென்று நீராடி பரந்தாமன் கையிலே சக்கரமானது அவர்கள் அப்பொழுது இந்த சகன் ராட்சசி என்று சொல்லக்கூடிய பெண்மணியானவள் தெரியுமா என்ன நினைக்கிறான்? ஆண்டவன் அழிந்து போன பாதாள உலகத்தை ஆள வேண்டும் என்று சொன்னார். நமக்கு ஒரு ஆண் குழந்தையாகிலும் இல்லையே. நகரத்தை நீக்குவதற்கு புத்திரின் அவசியம் அல்லவா? ஒரு குழந்தை வேண்டும் என்று சொல்லி எப்படிதான் இருக்கின்றார் தெரியுமா? எப்படி? சந்தாலே தலைமையழுகி ஒரு குழந்தைக்காக 12 வருடம் பகவான் நினைத்து தவம் இருக்கிறார். அந்த காலத்து குழந்தைக்கு தட்டுப்பாடு. கட்டுப்பாடு வைத்த பிறகும் இருக்க வேண்டிய இடத்துல இருக்க செஞ்சு இல்லாத இடத்துல இல்லையா? அந்த காலத்து அரசாங்கம் நம்மளை சுத்துச்சு. சரிதான். இப்ப நம்ம அரசாங்கம் நம்மளை சுத்துது. அந்த காலத்துல நம்ம ஆனவரம் அரசாங்கத்தை சுத்தி சுத்தி வந்தோம். குழந்தை வேணும். இப்ப அப்படி இல்லை. அரசாங்கம் நம்மளை போல சுத்துது. இதுக்கு முன்னாடி சொன்னாங்க நாம் இருவர் நமக்கு இருவர். அதன் பிறகு சொன்னாங்க நாம் இருவர் நமக்கு ஒருவர். இப்ப என்ன சொல்றாங்க? நாம் இருவர் நமக்கு ஏன் இன்னொருவர். எனக்கு நீ குழந்தை, உனக்கு நான் குழந்தை. இதோட வாரிசம் முடிச்சுக்கலாம். அவ்வளவுதான். அப்படி வாரிசம் நம்ம சொல்லுது. இருந்தாலும் குழந்தைக்கு மேல ஆசை இல்லாம இருக்குவாங்க. அதான ஒரு குழந்தைக்காகவே 12 வருடம் தவம் இருக்கின்றார். சரிதான். அறிந்தார் பகவான். அந்த பெண்ணுடைய முன்னிலை தோன்றி கேட்கின்றார். பெண்ணே தன்னை மறந்து என்னை நினைத்து கடுமையான தவம் செய்கிறேன். உனக்கு பொருள் வேண்டுமா? வேண்டாம். பொருள் வேண்டுமா? அதுவும் எனக்கு வேண்டும். மாளிகை வேண்டுமா? கூட கோபுரம் வேண்டுமா? என்னமா தாங்கள் சொல்லக்கூடிய பொருட்கள் மாடு மாளிகை கூட கோபுரம் யாவுமே என்னிடம் இருக்கிறது. அப்படியே எதற்காக தவம் இருக்கிறாய்? அதையெல்லாம் ஆள வேண்டும் என்று சொன்னால் எனக்கு ஒரு குழந்தை வேண்டும் சுவாமி. குழந்தை வேண்டுமா? பெண்ணே குழந்தை வேண்டுமானால் இன்று போய் நாளை வா குழந்தை பாக்கி தருகிறேன் சுவாமி.
என்ன எதற்காக இன்று போய் நாளை வர வேண்டும்? பொழுதை பார்த்தாங்க. என்ன பொழுது இங்கோ அங்கமாக இருக்கிறது. ஆமா. இந்த நேரத்தில் அவனுக்கு குழந்தை பாக்கியம் தந்தை நான் ஆனால் அது கொல்லாத குழந்தையாக இருக்கும். ஆமா சுவாமி, என்ன தாங்களும் சொல்வதும் சரிதான். ஆனால் நான் தாங்களுக்கு தவம் இருந்தேனே, ஆமா. நல்ல நேரம் பார்த்தாதவம் இருந்தேன். ஆமா. தாங்கள் எனக்கு காட்சி கொடுத்தீர்களே, ஆமா. அதுவும் நல்ல நேரம் பார்த்தா காட்சி கொடுத்தீர்கள். சுவாமி, என்ன? குழந்தைக்கு வரம் தாருங்கள் என்று சொன்னவுடனே அப்படி நல்ல நேரம் பார்க்க வேண்டும் என்று சொல்கிறீர்களே சுவாமி. ஆமா பெண்ணே. சுவாமி, என்ன எனக்கு குழந்தைக்கு வரம் தந்து விட்டுதான் அரையடி நகர வேண்டும். இதான் சொல்லுவாங்க, பெண்கள் பிடிச்சா விடும்ப பிடிச்சு சொல்லுவாங்க. அப்ப ஆண்கள் பிடிச்சா ஆண் விடும்ப பிடிக்க உன கேட்டு பாப்பான், முடியல விட்டுருவான். ஆனா பெண்ணே, என்ன எந்த கழுதை எக்கடி கட்டுமா நமக்கு என்ன? அது இந்த கழுதை எக்கடி கட்டு நமக்கு என்ன? நம்முடைய வேலை கொடுப்பது நம்முடைய கடமை. ஆமா. அனுப்பது அவளுடைய கடமை. சரிதான் இல்லையா? ஆமா. பெண்ணை சுவாமி, குழந்தை தந்தை ஏதோ கொடுங்க சுவாமி. பணத்தை வாங்கின பெண்மணியானவள் சரிதான். தன் இல்லத்தில் வருகிறாள். ஆமா. அவள் வயிற்றில் கருவானது உருவாகி சரிதான். எப்படி வளர்ந்தவள் தெரியுமா? ஒன்றாவது மாதத்திலே ஓரைக்கும் வெளியானாள். இரண்டாவது மாதத்திலே இளையதுதான் சொல்லிடுமா. மூன்றாவது மாதத்திலே திருவிழம் வெளியானாள். உணவதி மாதத்திலே நான்காவது மாதத்திலே நாவல் கடவேணியாள். ஐந்தாவது மாதத்திலே ஐந்தாவது மாதத்திலே அரைவயிறு சூழானாள். ஆறாவது மாதத்திலே அறுபது புறாவதுக்கு ஏழாவது மாதத்திலே மொழி வருவோம் என்பார். எட்டாவது மாதத்திலே திருமுட்டாய் வருவோம் என்பார். ஒன்பதாம் மாதத்திலே உடையவரே தந்துகின்றார். பத்தாவது மாதத்திலே ஒரு பாலகரை பெற்றெடுத்தார். ஒன்றாவது மாதத்திலே மாதத்திலே ஓலை குறித்து மெய்மையாகின்றார். அதாவது மென்மையான உடலை பெறுகிறாள். ஆமா. இல்ல ஆ, சொல்லுவாங்க, "ஏய், என்ன? விடுகிறதா? ஆ. செப்புல உடம்புக்காரி அடிச்சிடாத." ஐயா. அது மென்மையான உடலை பெறுகிறாள். ஒன்றாவது மாதம் ஆமா. இரண்டாவது மாதத்திலே இடையில் சிறுக்கிறது. ஆமா. ஓஹோ, அவ இரண்டாவது மாசம் ஆவது கழுத்து ஆ. இடுப்புல ஏஞ்சிரும். ஆமா, இடை சிறுக்கிறது. அது அந்த காலம். ஆமா. அளவோடு சாப்பிட்டா பலமோடு இருக்கும். ஆமா. இப்ப அளவுக்கு மேல் சாப்பிட்டு விட்டு. சிற்றுடுக்கி போல இருக்காது. ஆ. நம்ம பெட்டிகளுக்கு வியாக்கு இருந்தாலும் இருக்கும். ஆமா. இல்லையே உரப்பெட்டி போல இருக்கும். ஆமா. இது இரண்டாவது மாதம். சரிதான். மூன்றாவது மாதத்திலே மாதத்திலே முத்து நிற மேனியாகிட்டார். அவனுக்கு பஞ்சமே இருக்காது. ஏன்னு அப்படி சொல்றீங்க? பொண்டாட்டி முத்து முத்தா கொட்டுவான். புருஷன் அள்ளிட்டு போய் நம்ம உற்சாகப்பழத்தை கொடுத்து சரிதான். வாங்கி சாப்பிட்டான்னு வச்சுக்க, நமக்கு தெம்பா இருக்கும். அவருக்கு ஒரு பஞ்சமே கிடையாது ஐயா. ஆமா, இது பாரு, அப்போ அவங்க மனைவி எல்லாம் 3வது மாசத்துல முத்து முத்தால கக்குறாங்க. அவங்க ஏன் மனைவி எல்லாம் ஆமா. அது இல்லம்மா, அவன் கர்ப்பமாக இருக்கக்கூடிய அப்படி எந்த பொண்ணாக என்ன சரி இருந்தாலும் சரிதான். சின்ன வேலை செய்தாலும் முகத்தில் வேர்வையாக கொட்டும். அது கதிரோடு ஒளிப்பட்டது மொத்தம் போல் காட்சி அளிக்கும். அப்படியா? மூன்றாவது மாதம். அப்படியே. மூன்றாவது மாதம் ஓங்கார சக்தி கூட சொல்லுவோம். ஓங்கார சக்தி. ஆ. அப்படின்னா என்ன? அதாவது
மனைவியான கர்ப்பமா இருக்கும்போது சொல்லி விடுவான். என்ன இந்த பாருங்க, என்ன நீங்க கடையில போயிட்டு வரும்போது ஒரு சூடா டீயும் வாங்கிட்டு வாங்க, ஆமா பருப்போட வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி விடுவான். ஆமா புருஷன் நினைப்பா நம்ம பொண்டாட்டி முதல் பிள்ளை. ஆமா பொண்டாட்டியா ஆமா நம்ம பொண்டாட்டியா நான் எப்படி சொல்ல முடியும்? நான் நம்ம பொண்டாட்டி சொல்ல முடியும். ஆமா என் பொண்டாட்டி அப்படியா? ஆமா அதாவது வடை வாங்கிட்டு ஆப்பிள் வாங்கி கொண்டு கொடுத்தா இவன் சாப்பிடணும்னு கிட்ட வருவான். ஆமா வாங்கிய தள்ளி ஓடு சொல்ல சத்திச்சுவான். ஆமா அதான் ஓங்கார சத்தி. சரிதான். 4வது மாதத்தில் நாவுக்கு இனியதெல்லாம் தேடுகின்றார். நமக்கு இது நாவுக்கு இனியது நாவுக்கு இது மாங்காய் புளியங்காய் நொண்டங்காய் நெல்லிக்காய் மண்ணாங்கட்டி அடுப்பாங்கட்டி திருமாங்கட்டி தென்னில் பிடிக்கிற கரையா யாரு இவையெல்லாம் தேடுகின்றார். இதெல்லாம் சாப்பிடுகிறோம். இது ஆசை பண்ணுங்க. ஆமா இல்ல அப்படிலாம் சாப்பிட்டா என்ன பிள்ளை சிறப்பா இருக்காது. ஆப்பிள் ஆரஞ்சு திராட்சை குங்குமப்பூ மல்லிகைப்பூ ஆமா சிப்பு என்னது சிப்பு மல்லிகைப்பூவா அதெல்லாம் யார் ஒரு அம்மா சாப்பிட்டாங்க. இல்லம்மா குங்குமப்பூ தின்னாங்கல்ல, அது மல்லிகைப்பூ பிடிச்சி தின்னாங்க. அது இல்லம்மா இவங்க அரளிப்பூ தின்னல. இது நான் அதுதான் சொல்ல வந்தேன். இதெல்லாம் சாப்பிட்டு தங்கத்தை உரைச்சு சாப்பிட்டதான் எங்க அம்மா தங்கத்தை உரைச்சு சாப்பிட்டாங்களாம். அதனால எந்த தங்கத்தை பொங்கல் தங்கம் யாரு இந்த தங்கம் பாவிகளா எது தங்க நகை எப்படி தங்க நகை ஒரு சிறு பால் சாப்பிட்டதுதான் சரி. தங்க கலர்ல இருக்காங்க. இதே ஒரு கலர்னா சித்திரை மாசம் வெயில தான் கருப்பு போடணும். இது கார்த்திகை மாசம் பாரு இல்ல சிகப்பா இருக்கும். அப்ப உங்க தம்பி எங்க தம்பி அப்படிதான் அமாவாசை கொடுக்குறாங்க. அப்படியா? ஆமா. ஆனால் 5வது மாதத்திலே அறவயிறு சூர்யா அகிலார் அறியக்கூடியமா அப்படி இன்னவருடைய பொண்டாட்டி இப்படி சொல்லக்கூடிய என்னது இன்னாருடைய பொண்டாட்டி இப்படின்னு அது ஒண்ணு கூட விளக்கமா சொல்லணும். அதானே